GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ அசம்பிளி பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அசம்பிளியில் கோயின்சைட் மேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டில் இன்னொரு பார்ட் எப்படி வந்து உள்ளே கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் காம்பனண்ட்டில் போயிட்டு ப்ரௌஸ், அதில் என் ஃபோல்டரில் இருக்குது. டிஸ்டன்ஸ்க்குள்ளே distance 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருக்கேன். சாரி, அதே வந்துடுச்சு. அசம்பிளியில் இன்சர்ட் காம்பனண்ட், ப்ரௌஸ், distance 1. ஸோ இதை வந்து நம்ம இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி வந்து கோயின்சைட் மேட் வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து 2 ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மேட் போயிட்டு 2 ஃபேஸ் செலக்ட் பண்ணலாம். 2 மெத்தடில் எது வேணாலும் பண்ணலாம். நம்ம ரெண்டு மெத்தடையுமே இப்போ நம்ம செஞ்சு காட்டுறோம். ஃபஸ்ட்டு வந்து மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபேஸ் வந்து ரெண்டும் வந்து மேட் ஆகணும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை கொடுக்குறேன், ப்ளஸ் அப்புறம் இந்த ஃபேஸை கொடுக்குறேன். அந்த 2 ஃபேஸையும் கொடுத்த உடனே ரெண்டும் வந்து கோயின்சைட் ஆகிடும். இப்போ அதே மாதிரி திருப்பி இந்த ஃபேஸையும் கீழே இருக்கிற இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணி கோயின்சைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இதுக்கு இந்த ஸ்லாட்டில் மட்டும்தான் வந்து ஸ்லைட் ஆகும், வேறு எங்கேயும் ஸ்லைட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த 2 மேட்டையும் பார்க்கலாம். இங்கே கீழே வந்து என்னென்ன மேட் ஆகுதோ அதெல்லாம் வந்து இங்கே கீழே வந்துக்கினே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 சர்ஃபேஸும் மேட் ஆகிருக்கு, கோயின்சைட் ஆகிருக்கு. இந்த செகண்டில் வந்து பாட்டம் ஃபேஸ் 2 ஃபேஸும் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு போனோம். அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா ஃபேஸை சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்ட்டா வந்து மேட்டுக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கின்னு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேட் அப்படின்னு கொடுத்தோடனே ரெண்டும் வந்து மேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் வந்து ஒரே சர்ஃபேஸில் இருக்குது. இப்போ நான் இதை டிக் பண்ணிடுறேன். அதே மாதிரி திருப்பி இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேட்குள்ளே போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக கோயின்சைட் வந்து ஆயிடுச்சு. ஸோ டிக் மட்டும் பண்ணுறேன். இப்போ இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மட்டும் கோயின்சைட் ஆகும் இந்த பிளேட்டு. ஓகேங்களா, இது வந்து கோயின்சைட் மேட்டு. ஸோ இதோட வந்து இதை முடிச்சிக்கலாம். அடுத்த கமெண்டில் பார்க்கலாம். ஸோ GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்.